வள்ளியக்கா, நேற்றுன்னா உன் வீட்டு பக்கத்தில் ஒரே சத்தமாக இருந்தது. உனக்கு தெரியாததாக்கா, நேற்று எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரே சண்டை. வீட்டில் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறத தவிர வேறு வேலை எதுவும் இல்லையா? எனக்கு மட்டும் என்னக்கா வேணும்னே சண்டை போடணுன்னா இருக்குது. அவர் வேலைக்கு போய் சம்பளம் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தா நான் ஏக்கா சண்டை போட போகிறேன்? உன் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு தானே இருக்காரு, அப்படியே சம்பளம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வேலைக்கும் போகிறாரு, சம்பாதிக்கிறாரு. ஆனால் நான் வீட்டு செலவுக்குன்னு ஏதாவது காசு கேட்டால் என்கிட்ட கொடுக்கறதே கிடையாது. நான் 2 பசங்களை வச்சிட்ருக்கேன். எப்படி அதோட செலவுகளெல்லாம் நான் பார்ப்பேன்? பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை தவிர எந்த செலவும் அவர் பார்த்துக்கிறது இல்லைக்கா. நான் ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா கூட 1000 தடவை யோசித்து தான் வாங்குகிறேன். ஏன்னா என் கையில் 5 பைசா கிடையாது. எங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு 2000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நாள் தான் அந்த வயசான கிழவியும் நான் டார்ச்சர் பண்ணி இப்படி காசு வாங்க முடியும்? அவங்க போனால் போது பொண்ணு தானேன்னு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, அதை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். சம்பாதிக்கிற காசெல்லாம் அவர் என்ன தான் பண்ணுறாரு? அவர் செலவு மட்டும் பார்த்துப்பாரு. குடிச்சிட்டு நல்லா அவங்க ஃப்ரெண்டுங்க கூடலாம் கும்மால் அடிச்சிட்டு இருப்பார். வீட்டுக்குன்னு காசு கொடுக்க மாட்டார். இப்படியே நானும் 10 வருஷத்தை ஓட்டிட்டேன். என் பசங்க ஒரு வேலைக்கு போனால் தான் எனக்கு கையில் காசு இருக்குமோ என்னவோ. வெறும் 2000 ரூபாய் வச்சு எப்படி மாதம் ஓட்டுற நீ? அதாக்கா தலையெழுத்து. படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கலை. ஒழுங்காக படிச்சிருந்தா கூட ஏதாவது நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் கையில் காசு வச்சுட்டு இருப்பேன். இப்போ பார்த்தியா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு. அப்படிலாம் சொல்லாதடி. படித்தவங்க கூட நிறைய பேர் இந்த மாதிரி தான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சரி, என்ன விஷயமா வந்து சொல்லு. அக்கா, வீட்டில் மளிகை சாமான் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய் கைமாத்தா கொடுக்குறியா? நான் இன்னொரு 2 வாரத்தில் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். சரி, நாளைக்கு காலையில் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போறியா? நான் என் வீட்டுக்காரர்கிட்டேருந்து வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றிக்கா. ஆனால் பரிமளம், நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. நீ உனக்குன்னு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ. இந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரையே நம்பிட்டு இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு ஒத்து வராது. எனக்கு இந்த வயசில் யாருக்கா வேலை கொடுப்பாங்க? என் குழந்தைங்களுக்கு 5 வயசு 2 வயசு இருந்தப்போ நானும் வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணேன். சாயந்தரம் வேலையிலேருந்து வந்து என் வீட்டுக்காரு என்னை அடின்னு அடித்து குழந்தைங்கள பார்த்துக்காம எங்கடி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுமைப்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிற ஆசையே விட்டுட்டேன். அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுக்கிட்ட நான் கையேந்தின்னு தான் இருக்கனே தவிர எனக்காக அந்த ஆள் 5 பைசா எக்ஸ்ட்ரா கூட கொடுக்க மாட்டார். இப்படியே என்னை டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் சாகடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். உன் கஷ்டத்தை கேட்டு என்னால் கவலை தான் பட முடியுது. இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரி விடுக்கா, என் சோக கதை உனக்கு எதுக்கு? நான் நாளைக்கு வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டி. நீ தான் நல்லா ஊறுக்காய் போடுவல்ல, எனக்கு தக்காளி ஊறுக்காய் செஞ்சு தரியா? அக்கா, நீ கேட்டு நான் தரமாட்டேன், நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பண்ணித்தரேன்க்கா. சரி, பசங்க ஸ்கூல்லேருந்து வர நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேக்கா. போயிட்டு வரேன். சரிடி. ஆனால் நல்ல வேலையாக நம்ம பசங்க எல்லாரையும் நம்ம படிக்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை என்றைக்குமே வரக்கூடாது. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் மாப்பிள்ளையும் நல்லபடியாக நம்மளுக்கு அமைஞ்சிட்டாரு. நல்ல வேலையில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு, நம்ம பொண்ணையும் பார்த்துக்கிறாரு. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம பொண்ணு ஒரு கஷ்டம்னு நம்மக்கிட்ட சொன்னது கிடையாது. அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்.